+2 இயற்பியல்ல சாப்டர் 1 இயல் 1 நிலை மின்னியல்ல எடுத்துக்காட்டு 1.7 பக்க எண் 15 இருக்கு. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி மின்துகள் அமைப்பை கருதவும். இதுதான் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளி மின்துகள் அமைப்பு. இந்த 1.6ல போட்டது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும். இந்த புள்ளியில என்ன மின் மதிப்பு, மின்புலம், இந்த புள்ளியில என்ன மின்புலம் அப்படின்னு சொல்லி 2 புள்ளி கொடுத்திருப்பாங்க. ஒரே ஒரு மின்புலம், ஒரே ஒரு மின் துகள் கொடுத்திருப்பாங்க. 2 இடங்கள்ல மின்புலம் கேட்டிருப்பாங்க. இந்த கணக்குல என்னன்னா 2 மின்புலம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க ஒரு மின்புலம், இங்க ஒரு மின்புலம். 2 மின்புலம் கொடுத்து ஒரே ஒரு புள்ளி கொடுத்து அந்த புள்ளி மீதான மின் புலம் எவ்வளவு, 2 மின் துகள் கொடுத்திருக்காங்களா, இங்க ஒரு மின் துகள் கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு மின் துகள் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு புள்ளி தான் கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளியில உருவாகும் மின் புலம் என்ன அப்படின்னு கணக்கு பண்ணி, அப்ப இந்த மின் துகளாலையும் இங்க மின்புலம் உண்டாகும், இந்த மின் துகளாலையும் இங்க மின்புலம் உண்டாகும். புள்ளி ஏயில் உருவாகும் மின்புலத்தை கணக்கிடுக. இதுதான் புள்ளி ஏ. இப்ப புரியுதா இந்த 2 கணக்குக்கு வித்தியாசம்? இது ஒரு மின் துகள் 2 புள்ளிகள், இது 2 மின் துகள் ஒரே புள்ளி. இது இதோட ஒரு சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து என்னன்னா, அந்த புள்ளியில எலக்ட்ரான் ஒன்று வைக்கப்பட்டால் அது அடையும் முடுக்கம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான எலக்ட்ரானின் நிறை எம்மோ எலக்ட்ரானின் மின்னூட்டம் கியூவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கியூ, இது எம். பாத்தீங்கன்னா இங்க சைனோட கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரான் தான் அது எதிர்மின் இது, அதனால இதுக்கு எதிர்மின்னூட்டம் கொண்டது, அதனால இதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல புள்ளி ஏயில் உருவாகும் முன்புலத்தை கணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானுக்கு போவோம். இதுதான் நமக்கு இப்ப தேவை. இப்ப இதுதான் புள்ளி ஏ. இது Q1. Q1னால இதுல எவ்வளவு மின்புலம் உருவாகும்னா, Q1ங்கிறது ஒரு நேர்மின் புலம். அப்ப இது என்ன ஆகும், வெளிநோக்கி செல்லும். இதில் உள்ள மின்புலம் என்ன ஆகும், வெளிநோக்கி செல்லும். ஏன்னா இது எதிர்மின் புலமா இருந்தாதான் இது உள்நோக்கி செல்லும், இது வெளிநோக்கி செல்லும். அப்ப எந்த திசையில போகுது, ஜே திசையில போகுது. இது ஜே தானே, இப்படி போனா ஜே, இப்படி போனா ஐ. இப்ப Q2வால ஒரு மின்புலம் இதே புள்ளியில ஏற்படும். அப்ப அதுவே எப்படி போகும், இது நேர்மின் துகள் அப்படிங்கிறதுனால இதுல இருந்து இது என்ன ஆகும், இப்படி வெளிநோக்கி தான் இதுவும் செல்லும், இதுவும் வெளிநோக்கி செல்லும். ஆனா எந்த திசையை நோக்கி செல்லுது, இது ஐ திசையை நோக்கி செல்லுது, இது ஜே திசையை நோக்கி செல்லுது. இந்த புள்ளி ஏல Q1னால ஏற்படுகிற மின் புலம் ஜே திசையில போகுது, Q2வால ஏற்படக்கூடிய மின்புலம் ஐ திசையில போகுது. இந்த 2 அளவும் ஒரே அளவு தான். ஏன்னா இதுவும் +1 மைக்ரோ கூலும் தான், இதுவும் +1 மைக்ரோ கூலும் தான். இது 2 mmனா இது 2 mm. இங்க இருந்து இதுக்குள்ள தூரம் 2 mm. ஏன்னா இது உங்களுக்கு பேரலா இணையாத்தானே இருக்கு. இப்ப இது 2 mmனா இது 2 mm. நமக்கு இதுக்கும் தானே தூரம் வேணும். அது இதை கொடுத்துருக்க, இதுக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இணையா இருக்கிறதுனால இதுக்குள்ள தூரம் 2 mm, இதுக்குள்ள தூரமும் 2 mm. இதுவும் +1 மைக்ரோ கூலும், இதுவும் +1 மைக்ரோ கூலும். அதனால இந்த 2ஓட அளவு எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி ஒரே அளவுல தான் போடணும். இந்த இங்க போட்டிருப்பாங்க பாருங்க, இந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா, EQ1ன்னு நம்ம சொல்றோம். இது எப்படி போகுது, இப்படி போகுது. EQ2ன்னு இதை சொல்றாங்க, எப்படி போகுது, இப்படி போகுது. ரெண்டும் ஒரே அளவுல, இந்த சிகப்பு கோட்டோட அளவு ஒரே மாதிரி இருக்கா. இப்ப ஏல உள்ள மின் புலம் எவ்வளவுனா, இது 2ஓட கூட்டுத்தொகை. 2மே ஐயா இருந்தா நேரடியா கூட்டிடலாம், இல்ல 2மே ஜேயா இருந்தா நேரடியா கூட்டிடலாம். ஆனா 1I 1J. அப்ப இது வெக்டாரின் கூட்டல், வெக்டார் கூட்டல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் போகும். இதுக்கு இணையா ஒரு கோடு, இதுக்கு இணையா ஒரு கோடு போட்டு இது சேர்ற கோடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் EA. இப்படிதான் வெக்டார கூட்டணும். அப்ப இது என்ன ஆயிரும்னா, ஒரு பித்தாகரஸ் தேற்ற மாதிரி, இது A இது Bனா இதனுடைய அளவு என்ன வரும்னா √A² + B² வரும். அது அங்கே நான் உங்களுக்கு போடும்போது கடைசியா கண்டுபிடிக்கும் போது நான் இதை சொல்லித்தரேன். அப்ப மேற்பொருந்துதல் தத்துவம் படி EA வெக்டார் அப்படிங்கிறது EQ1 வெக்டார், EA வெக்டார்ங்கிறது EQ1 வெக்டாரையும் EQ2 வெக்டாரையும் கூட்டுனா வரும். ஆனா நேரடியா கூட்டப்படாது. ஏன்னா ஒன்னு ஐல இருக்கு, ஒன்னு ஜேல இருக்கு. அதனால வெக்டார் கூட்டல் முறைப்படி நம்ம கூட்டணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது கூட்டுனா இதுதான் நமக்கு ரிசல்டன்ட் விளைவு. EAங்கிறத மொத்தம்,
EA தான் நமக்கு வேணும். அது EQ1 EQ2 ஓட கூட்டுத்தொகை. அதாவது மேற்பொருந்துதல் தத்துவம் படி EAங்கிறது EQ1 plus EQ2 வெக்டார். இதுதான் முடுக்கத்துக்கு அப்புறம் வருவோம். கொடுக்கப்பட்டுள்ளவை என்னன்னா Q1 Q2 plus 1 மைக்ரோ கூலும், Q1க்கு Aக்கு நடுவுல உள்ள தூரம் 2 மில்லிமீட்டர். அந்த மில்லிமீட்டரை என்னவா மாத்தணும்? இன்ட்டு 10⁻³ மீட்டரா மாத்திக்கணும். இதுவும் அதே தூரம் தான், ஆனா இதுவும் மில்லிமீட்டர் தான், 10⁻³ மீட்டர்னு மாத்திக்கணும். இது வந்து Q கொடுத்துருக்கு, இது எலக்ட்ரானோட Q கொடுத்துருக்கு, எலக்ட்ரானோட M கொடுத்துருக்கு. இப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, இது 3 தான் நமக்கு தேவை. இதை வச்சு நம்ம வந்து E கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு வேண்டியது EQ1 வெக்டார். நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? வெக்டார் கண்டுபிடிக்க முன்னாடி அதனுடைய எண் மதிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல திசையை போடுங்க. முதல்ல திசையை போட்டு கண்டுபிடிச்சிடாதீங்க, குழப்பம். அப்ப எண் மதிப்பு போடும்போது நம்ம வந்து 1.6ல இதுக்கு ஃபார்முலா பார்த்திருக்கோம். F காட்டிலும் ஒரே ஒரு Q வந்து கம்மியா வரும். K இன்ட்டு Fக்கு Q1 Q2 2 Q வரும், இதுக்கு ஒரே Q மட்டும் வரும், Q/r². இதுதான் நம்ம வந்து 1.6ல பார்த்திருக்கோம். நீங்க போய் பாருங்க, இந்த ஃபார்முலாவை 1.6ல போய் பாருங்க. Q/r² அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம பார்த்திருப்போம். அங்க வந்து K இன்ட்டு Q1/r1a². ஏன்னா 1க்கு Aக்கு உள்ள தூரம். K இன் மதிப்பு 9 × 10⁹, Q1ஓட மதிப்பு 1 × 10⁻⁶. இந்த Q1க்கும் Aக்கு நடுவுல உள்ள தூரம் 2 mm இல்லையா? இந்த இது வந்து 2 mm. அதனால 2 × 10⁻³ தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கு, இதை அப்படியே எழுதிக்கிறேன். 2 ஸ்கொயர் பண்ணா 4, இதை வந்து -3 × 2 -6, -9ன்னு இந்த இடத்துல போட்டுறாதீங்க, மறந்துட்டு. இதை வந்து ஸ்கொயர் பண்ணுனா மேல உள்ள இந்த அடுக்குகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும், பெருக்கணும். 3 × 2 6ன்னு பெருக்கணும். அப்ப இதுல 10⁻⁶ 10⁻⁶ அடிபட்டுரும். அடிபட்டது போக மிச்சம் இருக்குது 9 × 10⁻⁹/4. 9 4ஆல வகுத்து போட்டிருக்கேன் பாருங்க. 4 2 8, 1 தான் இருக்கும், போகாது. அதனால 0 போட்டு பாயிண்ட் போட்டு இங்க 0 போட்டிருக்கேன். 4 2 8 2. ஏற்கனவே பாயிண்ட் போட்டதுனால ஒரு 0 மட்டும் நம்மளா சேர்த்துக்கலாம். 4 5 20. 9 4ஆல வகுத்தா 2.25. இங்க ஒரு 10⁻⁹ இருக்கு. யூனிட் வந்து நியூட்டன் கூலும் -1. ஏன்னா ஃபோர்ஸ்க்கு நியூட்டன்னே, அதை விட ஒரு Q கம்மி. Q கம்மினா Qக்கு கூலும், அது கம்மியா இருக்கிறதுனால -1. நியூட்டன் கூலும் -1. இது எந்த திசையில போகுது? J திசையில போகுது. அப்ப திசை போடும்போது, வெக்டார் போடும்போது நீங்க என்ன பண்ணணும்? Jன்னு போடுங்க. இதுல போடும்போது J. EQ2 நான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனா EQ1ஓட மதிப்பு தான். ஏன்னா Q2ஓட மதிப்பும் அதுதான், R2A-ஓட மதிப்பும் அதுதான். அதனால அதே ஆன்சர் தான். ஆனா EQ2ஓட திசை எந்த திசையில போகும்? I கேப்ல போகும். அது J கேப்ல போகுது, இது I கேப்ல போகுது. மற்றபடி எண் மதிப்பு 2க்கும் 1 தான். இப்ப EAங்கிறது என்ன சொன்னோம்? 2 வெக்டாரோட கூட்டுத்தொகை. அப்ப கூட்டும் போது 2.25 × 10⁻⁻j plus 2.25 × 10⁻⁹ ஐன்னு வரணும். 10⁻⁹ ஐன்னு வந்துடும். இது ரெண்டுலயே அந்த 2.25 × 10⁻⁹ 2.25 × 10⁻⁹ காமனா இருக்கா, பொதுவா இருக்கா? அதை ஒரு தடவை வெளியில எடுத்துட்டா நம்ம இந்த பிராக்கெட்டுக்குள்ள அடைப்புக்குறிக்குள்ள என்ன போட்டுக்கலாம்? I கேப் plus J கேப் நியூட்டன் கூலும் -1ன்னு போட்டுக்கலாம். இப்ப ரெண்டுமே ஐயா இருந்தா கூட்டி ஒரே திசை போட்டுடலாம், ரெண்டுமே ஜேயா இருந்தா போட்டுடலாம். ஆனா 1 I 1 J. அப்ப அதனுடைய எண் மதிப்பும் திசையும் தனித்தனியா நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனா இது ஐயும் இருக்கு ஜேயும் இருக்கிறதுனால அதனுடைய எண் மதிப்பையும் திசையும் கண்டுபிடிக்கணும். எண் மதிப்புனா mod EA. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பித்தாகரஸ் தேற்றத்தின்படி இது என்ன வரும்? A² + B². அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன், அதை அங்க வரையில சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? A² + B². இதுல ஏங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2.25 × 10⁻⁹, பிங்கிறது இந்த 2.25 × 10⁻⁹. அப்ப 2.25 × 10⁻⁹² பிளஸ் 2.25 × 10⁻⁹². அப்ப இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு 2 இருக்கா? 2 இருக்கிறதுனால நான் என்ன எழுதிட்டேன்? 2 × 2.25 × 10⁻⁹² எழுதிட்டேன். இப்ப இந்த 2 இருக்கா, இந்த 2க்கு வர்க்க மூலம் என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா ஒன்னு எழுதிக்கலாம், அப்படித்தானே? இப்ப √3² அப்படின்னு வந்தது. √3² வைங்க. இதனுடைய வர்க்க மூலம் என்ன? ஸ்கொயர் எடுத்துட்டு 3ன்னு எழுதுவீங்களா? அது மாதிரி நான் எழுதியிருக்கேன்.
2.25 into 10 power 9 the whole squareக்கு 2.25 into 10⁻⁹ மட்டும் எழுதி இந்த 2க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாதனால √2ன்னு போட்டிருக்கேன். இதுதான் இதனுடைய எண் மதிப்பு. √a² + b², a இது எடுத்துக்கணும், b இருக்கணும். இது இங்கேயும் அதே மதிப்பு தான், இங்கேயும் அதே மதிப்பு தான். 2 தடவை வந்திருக்கிறதுனால நான் 2 into ஒரு தடவை மட்டும் எழுதிக்கிறேன். இதனுடைய வர்க்கமூலம்னு பார்க்கும்போது இந்த 2 எடுத்துட்டு ஒரு தடவை வெளியில் எழுதிக்கலாம். இதனுடைய வர்க்கமூலம் √2ன்னு எழுதியிருக்கேன். நியூட்டன் கூலும் -1. இப்ப திசை கண்டுபிடிக்கணும்னா mod a mod a இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த வெக்டார் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெக்டார் படிக்காதவங்க இப்ப தெரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன நமக்கு EA வெக்டார் பை அதனுடைய எண் மதிப்பு. அப்ப மேல வெக்டார் எழுதணும், கீழே அந்த எண் மதிப்பு எழுதுனா நமக்கு திசை கிடைச்சிடும். அப்ப வெக்டார் என்ன 2.25 into 10 power 9 into I plus j. எண் மதிப்பு இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா, 2.25 into √2 into 10⁻⁹ இதான் எண் மதிப்பு. வெக்டார் எழுதி கீழே எண் மதிப்பு எழுதுனா திசை கிடைச்சிடும். வெக்டார் பை எண் மதிப்பு தான் திசை. அப்ப இதுல இந்த 2.25 இந்த 10 power 9 கேன்சல் ஆகி I plus j by √2 எந்த திசையில இருக்கு, OA இன் திசையில் இருக்கிறது. OA இன் திசையில் இருக்கிறது. இப்ப புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்? IJ 2 தனித்தனி வெக்டார் வந்தா அதனுடைய வெக்டார் கூட்டல் இதுதான், அதனுடைய எண் மதிப்பு இப்படிதான் கண்டுபிடிக்கணும், அதனுடைய திசை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம முடுக்கத்துக்கு வருவோம். முடுக்கத்துக்கு நம்ம ஏற்கனவே தெரியும், நமக்கு ஃபார்முலா F = mn, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. F = mn. பேஜ் 12ல பாருங்க, F = Q இன் கூலும் விதி ஒன்று கொடுத்துருக்கும். மின்புலத்தின் வடிவத்துல கூலும் விதி. இதுக்கு பேரு மின்புலத்தின் வடிவத்துல கூலும் விதி. நான் என்ன சொல்லியிருக்கேன், F விட ஈயோட ஒரு Qவை சேர்த்தா நமக்கு F கிடைச்சிடும். ஏன்னா Fல 2 Q இருக்கும், ஈல ஒரு Q தான் இருக்கும். அதை வச்சுதான் இது போட்டது. ஈ வந்து ஒரு Q கம்மியா இருக்கும். F வேணும்னா இன்னொரு Qவை சேர்த்துக்கணும் ஈயோட. அப்ப F = QE. அப்ப இந்த இடத்துல Fக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், QE = MAன்னு போடலாம். நமக்கு வேண்டியது A. அப்ப A வச்சுக்கிட்டு QE/M. இப்ப இது சும்மாதான் எழுதியிருக்கேன். இதனுடைய வெக்டார் மதிப்புகள் நம்ம இப்ப போட போறோம். ஏங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால AA அதுக்கு வெக்டார். அதாவது ஏங்கிற பாயிண்ட்ல இருக்க முடுக்கம், அதனால அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. Qங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதனால அதுக்கு வெக்டார் போடக்கூடாது. மின்புலம்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, அதனால அதுக்கு வெக்டார் போடணும். எம்ங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதுக்கும் போட வேண்டாம். அப்ப எதுக்கு வெக்டார் வரும், ஏக்கு ஈக்குன்னு வெக்டார் வரும், அதை மட்டும் போடணும். ஆனா இங்க Q பார்க்கும்போது ஏன்னா முடுக்கம்ங்கிறதுனால அதனுடைய அந்த சைனோட எடுத்துக்கணும். வேற எந்த கணக்குலயும் நம்ம சைனோட எடுத்திருக்க மாட்டோம் இது வரைக்குமே. இங்க என்ன பண்ணணும், வெக்டார் அப்படிங்கிறதுனால Qவை வந்து சைனோட எடுத்துக்கணும். அதனாலதான் கணக்குலயே உங்களுக்கு சைனோட கொடுத்துருக்காங்க. அங்க கணக்குல சைனோட கொடுக்கலைன்னா கூட இது எலக்ட்ரான்ங்கிறதுனால நீங்க மைனஸ் போட்டு எடுத்துக்கணும். -1.6 into 10⁻⁹ into L. இது எவ்வளவு, 2.25 into 10⁻⁹ into I plus j by நிறை எவ்வளவு, எலக்ட்ரானின் நிறை 9.1 into 10⁻⁻31. இப்ப இந்த மைனஸ் அப்படி வச்சுக்கிட்டு 2.25 1.6 இங்க பெருக்கி பார்த்திருக்கேன் பாருங்க, 3.600 வருது. அதை 3.6ன்னு எழுதுறேன். 10⁻⁻19 + 9 இந்த -31 மேல போனா +31 by 9.1. ஏன்னா இதை மேல கொண்டு போயிட்டேன். இப்ப -19 9 -10 -10 + 31 21ன்னு வருது. ஆனா புக் ஆன்சர் உங்களுக்கு 20ல வந்ததுனால நான் 20க்கு மாத்துறேன். அப்ப ஒண்ணு குறைக்கணும்னு அர்த்தம், குறைச்சிருக்கேன் 10⁻⁻1. ஆனா நானா குறைக்கப்படாத, அதை கவுண்டர் பண்றதுக்கு ஒண்ணு கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு இது ரெண்டையும் சேர்த்தா 10⁻20ன்னு வந்துடும். இது ரெண்டையும் சேர்த்தா -3.6 10ஆல பெருக்கினா 36ன்னு வந்துடும். இப்ப 36 9.1ஆல வகுக்கணும். அதை தான் இங்க நான் லாக் எடுத்திருக்கேன். லாக் 36ங்கிறது இரு டிஜிட். இதுல வந்து 2 நம்பருக்கு பாத்தீங்களா, 2 இலக்க எண், இரு இலக்க எண். அதனால நான் 1 புள்ளின்னு போட்டுக்கிறேன். 1 குறைச்சு போடணும். 1.36 போய் லாகரிதமிக் அட்டவணையில பார்த்தா 5563. இது 9.1. இதனுடைய 9ன்னு இந்த முழு எண்ணம் மட்டும்தான் பார்க்கணும், புள்ளிக்கு உள்ள எண்ணம். 9ங்கிறது ஒரு இலக்கம், அதனால 0 போட்டு. ஆனா லாக் அட்டவணையில போய் பார்க்கும்போது 91க்கே பார்க்கணும், 95990. இது வகுத்தல்ல இருக்கிறதுனால நான் இங்க கழிக்கிறேன். அப்ப 0.5973 வருது. இதுல இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க 4 நம்பரை போய் ஆன்டிலாக் அட்டவணையில பாருங்க. 59ல 7ல 3 பார்த்து கூட்டினா 39 57ன்னு வரும். இதுல 0 வந்ததுனால இங்கிட்டு இருந்து பார்த்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 0 வந்தா 1 வந்தா 2 இலக்கம், 2 வந்தா 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும்.
0 வந்ததுனால ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன். அப்ப -3.95 × 10⁻20 × I + J. இதனுடைய இது எவ்வளவு? நியூட்டன் பெர் கிலோகிராம். ஏன்னா ஃபோர்ஸ் பை எம். ஃபோர்ஸுக்கு என்னது? நியூட்டன். கீழே எம் வரும்போது என்னது? கிலோகிராம். அதனால யூனிட் என்ன? நியூட்டன் பெர் கிலோகிராம். இதுதான் இதனுடைய யூனிட். அதனால முதல்ல மின்புலத்தை கண்டுபிடிங்க. அந்த மின்புலம் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறோம் புரிஞ்சுங்க. இதனுடைய அளவு ஒரே மாதிரி போடணும். இதெல்லாம் சும்மா போட்டு வைக்கல. இந்த அர்த்தத்தை புரிஞ்சு கரெக்டா இதே மாதிரி போடணும். நன்றி.